பிரைஸ் தி லார்ட். இந்த மே மாதத்தில் 22ஆம் தேதி ஆகிய இந்த வியாழக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 Corinthians chapter 10 verse 12. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். அல்லேலூயா. கர்த்தருடைய அருமையான வசனத்துக்காக இந்த காலை வேளையில் நம்ம தேவனை ஸ்தோத்தரிக்கலாமா? ஆண்டவருடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். கர்த்தர் இந்த நாளிலே நம்மளுக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கொடுக்கிறார். நிற்கிறேன் என்று நம்ம சொல்லுகிறோமே, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் எப்பொழுதும் நின்று கொண்டு இருக்கும்படி நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இப்படி இருக்க என்று சொல்லி இந்த வசனம் ஆரம்பிக்கிறபடியினால அதுக்கு முந்தின வசனங்களை நம்ம வாசிக்கும் போது நம்முடைய இந்த சம்மரியை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியும். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து, அவர் அடிமைத்தனமாகிய எகிப்து தேசத்திலிருந்து அவர் வெளியே கொண்டு வந்து கானானுக்கு நேராய் நடத்தும் போது நடந்த ஒரு சில சம்பவங்களை இங்கே ஆண்டவர் சொல்லி காட்டுகிறதை பார்க்கிறோம். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் மன்னாவை சாப்பிட்டாங்க. எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்தது இல்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். தேவன் எல்லாரையும் ஓங்கிய புயத்தினால் அற்புதங்களோடு அதிசயங்களோடு வெளியிலே கொண்டு வந்தார். எகிப்திலிருந்து மன்னாவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், காடையை கொடுத்தார், எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்தார். மேகஸ்தம்பமாய் அக்கினி ஸ்தம்பமாய் வழி நடத்தினார். அப்படி இருந்தும் கூட அவர்களில் அநேகர், அதிகமான பேர்களிடத்துல தேவன் என்னவா இல்லையா, பிரியமா இல்லையா? அவர்கள் எல்லாரையும் தேவன் அழித்து போட்டார் வனாந்திரத்தில். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. அவங்கள போல நாமும் இச்சிக்க கூடாது. இதை கர்த்தர் நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டுகிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடி எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்கள் எப்படியா மாறிவிட்டார்கள்? உண்மையான மெய் தேவனை மறந்துவிட்டு ஒரு கன்றுக்குட்டியை போய் வழிபட ஆரம்பித்தார்கள். ஒரு விக்கிரகத்தை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். அது மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. நீங்களும் அதே மாதிரி விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாய் மாறிவிடாதீர்கள் என்று கர்த்தர் எச்சரிக்கிறார். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்தார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. வேசித்தனத்தின் நிமித்தமாக விழுந்து போனவர்கள். நாமும் வேசித்தனம் பண்ணக்கூடாது. செக்ஷுவல் இம்மாராலிட்டி நம்மிடத்திலே காணப்படக்கூடாது. அல்லேலூயா. வேசித்தனம் பண்ணக்கூடாது. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பார்க்காதிருப்போமாக. டு நாட் டெஸ்ட் காட். ஆண்டவரை பரீட்சை பார்த்தார்கள், அதனால அவர்கள் அழிந்தார்கள். நாம் அந்த மாதிரி கிறிஸ்துவ பரீட்சை பார்க்க கூடாது. அடுத்ததாக பார்க்கிறோம், அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள், அதனால் அவர்கள் அழிக்கப்பட்டு போனாங்க. இது என்ன பெரிய மண்ணா, இது என்ன காடை, எல்லா நன்மைகளையும் மறந்துட்டாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நன்மைகளெல்லாம் மறந்து சின்ன சின்ன கஷ்டங்கள் வரும்போது முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம இடத்துல முறுமுறுப்பு இருக்குதா? ஆண்டவர் சொல்றார், முறுமுறுக்காதிருங்கள், முறுமுறுக்க கூடாது. அல்லேலூயா. இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஏன் இதெல்லாம் ஆண்டவர் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார்? நம்மை எச்சரிக்கும்படி. அவர்களையே கர்த்தர் விடவில்லையே, நம்மை விடுவாரா? அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன்
விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம நிற்கிறோம், ஆனால் நம்ம விழுந்து போவது ரொம்ப எளிது. தாவீது விழுந்து போயிட்டார் பிரியமானவர்களே. ஆபிரகாம் தவறுகளை செய்தார், மோசே தவறு பண்ணிட்டாரு. எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்கள், தேவனோடு கூட ஐக்கியமாக இருந்தவர்கள், அவர்கள் செய்த தவறுகளின் நிமித்தம் வந்த விபரீதங்கள் நமக்கு தெரியும். என்னென்ன தண்டனையை கர்த்தர் கொடுத்தார் என்பது தெரியும். மோசேக்கு ஆண்டவர் என்ன தண்டனை கொடுத்தார்? கானானுக்குள்ளே போக முடியாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவரை தடுத்து விட்டார். ஆபிரகாம் செய்த தவறினுடைய ஒரு வம்சமே உருவாகி நிற்கிறதை நம்ம பார்க்கிறோம். தாவீது செய்த தவறு, எல்லோ பரிசுத்தவான்கள் செய்த தவறு. இன்னைக்கு நாம் நிற்கிறோம், அது தேவ கிருபையினால். ஹல்லேலூயா. நம்ம விழுந்து போயிடக்கூடாது. சம்டைம்ஸ் நம்ம என்ன பண்ணிடுறோம், ஸ்பிரிச்சுவலி ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் நமக்கு வந்துடுது. ஸ்பிரிச்சுவலி நம்ம என்ன செய்து கொள்ளுகிறோம், நம்மளை மற்றவங்களை விட பெட்டராக நம்ம நினைக்கிறோம். ஆண்டவர் அதில் நம்மளை ஜாக்கிரதை என்று இருக்க சொல்லுகிறார். நானா, என் குடும்பமா, நாங்கள் அப்படி இப்படி, நாங்கள் இந்த ஊழியம் செய்வோம், நாங்கள் தான் சபையை நடத்துகிறோம், நாங்கள் தான் எல்லாமே அப்படின்னு சில நேரத்தில் நமக்குள்ள ஆவிக்குரிய பெருமைகள் வந்து விடுகிறது அல்லவா? அதிலே கர்த்தர் எச்சரிக்கையாக இருக்க சொல்லுகிறார். நான் இல்லைனா வர்ஷிப்பே நடக்காது, நான் மியூசிக் வாசிக்கலைன்னா இதெல்லாம் நடக்காது, நான் தான் ரைட் ஹேண்ட் அப்படின்னு சில நேரங்களில் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸாக இருக்கிறோம்ல. வேண்டாம் பிரியமானவர்களே, தேவன் நம்மளை கிருபையால் நிறுத்தி இருக்கிறார். நம்ம நிற்கிறது ஆண்டவருடைய சுத்த கிருபை. நம்ம இன்னைக்கு ஜெபத்துக்கு வருகிறது கிருபை. நம்ம ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறது ஆண்டவருடைய கிருபை. இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன செய்கிறோம், ஜெபிக்கிற பிள்ளைகள், என் ஜெபத்தினால தான் நடந்துச்சு, இல்லை யாராவது அப்பா உங்கள் ப்ரேயர்ஸ் ரொம்ப நல்லது, உங்கள் ப்ரேயர்ஸ்னால தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்யணும், இல்லை ப்ரேயர்ஸ்னால இல்லை, கர்த்தருடைய கிருபையினால் நம்ம ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்கிறார். நம்ம ஜெபம் ஒரு சப்போர்ட்டு தான், ஆண்டவர் தான் இறங்கணும். அல்லேலூயா. நம்மளோட எல்லாமே அப்படி தான். இன்றைக்கி அதிகாலையில் நம்ம எழும்பி ஜெபிக்கிறோம். நம்மளை விட மற்றவங்க பெட்டர் இல்லைன்னு அர்த்தமா? ஒருவேளை மற்றவங்க தூங்குறதுனால நான் இன்னைக்கு காலையிலேயே எழும்பி நான் ஜெபம் பண்ணுறேன், எனக்கு இந்த ஏர்லி மார்னிங் ப்ரேயர் ஹேபிட் இருக்குதுன்ற பெருமை நமக்குள்ளே வந்துடக்கூடாது. நான் அது அதிகமான ஆண்டவருக்கு செய்கிறேன்ற பெருமை நமக்குள்ளே வந்துடக்கூடாது. ஆண்டவர் அநேக வசனங்கள் மூலமாக நம்மளை என்ன செய்கிறாரு, நம்மளை ஸ்டாண்டர்டில் வைக்கிறாரு. நம்மளை ஒரு செக் பண்ணி நம்மளை நாமே செக் பண்ணுறதுக்கு ஆண்டவர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி ஸ்பீட் பிரேக்கர்ஸ் நம்ம பார்க்குறோம் இல்லை, வாகனங்கள் ஃபாஸ்ட்டாக போகும்போது ஸ்பீட் பிரேக்கர் என்ன பண்ணுது, அந்த ஸ்பீடை கொஞ்சம் குறைச்சி அவங்கள கொண்டு போகுது. அது மாதிரி நம்மளும் ஃபாஸ்ட்டாக போய் எங்கேயாவது முட்டி மோதி விழுந்து விடாதபடி ஆண்டவர் வசனத்தின் மூலம் நம்மளை அநேகங்களை எச்சரித்து நம்மளை செக் பண்ணி கரெக்டாக தான் இருக்கிறேனா, இல்லை நான் இந்த மாதிரி ஏதாவது தப்பு செய்திடுறேனா அப்படின்னு நம்மளே நாமே ஆராய்ந்து பார்க்க கர்த்தர் பேசுகிற வார்த்தைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? இன்றைக்கி நம்ம நிற்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி நம்ம ஜெபிக்கிறோம், இன்றைக்கி நம்ம அதிகாலையில் எழும்பி இருக்கிறோம், ஒரு சில காரியங்களை கர்த்தருக்காய் செய்கிறோம். அநேகர் நம்மளை பெருமையாய் பேசலாம், ஆனால் இதெல்லாம் தேவனுடைய சுத்த கிருபை. ஆமென். நான் இன்றைக்கி விழாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கி தேவன் தான் என்னை தாங்கி பிடித்து நிறுத்தி வைத்திருக்கிறார். ஆண்டவர் தான் என்னை நிற்க வைத்திருக்கிறார். அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே தான் நான் நிற்று கொண்டு இருக்கிறேன். அவர் இல்லைனா நான் இல்லை அப்படின்ற அந்த ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்சஸ் எப்போதும் நமக்கு இருக்க வேண்டும். அப்போ நம்ம மனதில் பெருமை வந்து விடாதபடி அது நம்மளை என்ன செய்து பாதுகாக்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12வது வசனம் இப்படி இருக்க, தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்தி ப்ரேயர் லைனில் வந்திருக்கிற நாம் யாராவது ஜெபிக்கலாமா?